வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் வடை எப்படி பண்ணுறதுன்னு. யூஸ்வலாக மசால் வடைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸு அது மாதிரி தான். பட் வந்து இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டால் எப்படி சாஃப்டாக வரும்ன்றத பார்க்க போகிறோம். அப்புறம் பருப்பு என்னென்ன ரேஷியோவில் போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும்ன்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு ஒரு 3/4 கப்பு, பருப்பு ஒரு அரை ஒரு 3 ஹவர்ஸ் ஊறினோடனே அந்த மாவை வந்து மிக்சிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிருங்க. மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிருங்க. ஆனால் நம்ம இந்த மாவில் எதுவுமே சேர்க்கல, உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஒரு பிசைஞ்சிட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்ல இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணியிருக்கோம், இதையும் போட்டுடலாம். கடைசியில் பிசையும் போது இதை சேர்த்துக்கோங்க. முதலேருந்தே பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் மாவு, அதனால் இப்போ இதை கலந்து நல்லா ஒரு பிசைஞ்சு நம்ம மசால் வடை தட்டுற மாதிரி இதை தட்டிடலாம். என்னென்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டணும். ரெண்டாவது இந்த சோம்பு அதெல்லாம் போட்டால் ஒரு மாதிரி மசால் வடை டேஸ்ட் வந்துடும். இது வெஜிடபிள் வடைன்றதுனால ஜஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். சப்போஸ் வெங்காயம் பிடிக்காதவங்க வெறும் வெஜிடபிள் போட்டு மட்டும் கூட தட்டலாம். புதினா லீவ்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இதில் நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டேன். நார்மலாக வடை தட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக தட்டி போட்டுற வேண்டியது தான். இதில் என்னென்னா நம்ம வந்து சோம்பு சேர்க்கலை. நான் சொன்ன மாதிரி மசால் வடை டேஸ்ட் வராது. அண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இது பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியர் அண்ட் டேஸ்டியர். வடை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் வெங்காயம்லாம் போட வேண்டாம்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனு. இந்த கேரட் இதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாருமே ஹெல்த்தியரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் பருப்புங்களை சேர்த்துக்கோங்க, நல்லாவே வரும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.